இன்னைக்கு ரெசிபி வெந்தயக்கீரை புளிக்குழம்பு செய்யலாமா? பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் 1/2 கப் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை வாஷ் பண்ணி ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கீரையை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கல் உப்பு 1 டீஸ்பூன். கீரை இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா குழம்பு கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வெந்தயக்கீரை குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.